இது இங்கே எறும்பு மாடு நிற்கிதுல்ல, அப்படியே இன்னொரு எறும்பு மாடு நீந்திட்டு இருக்கு பாருங்க. அங்கே ஒரு எறும்பு மாடு நீந்திட்டு இருக்கு. அதாவது அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு போகுது, இது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகுது. இங்கே பாலம் இருக்குது, இப்படி பாலத்து வழியாகவும் போகலாம். அது ஏன் இப்படி போகுதுன்னா, அதாவது இங்கே ஏற்கனவே பல வருஷங்கள் இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தரப்பாலம் இருந்தது. நேராக போய் அங்கே கனெக்ட் ஆகும். அந்த தரப்பாலத்தில் இதுங்களாம் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து பழகிருக்கும். அதாவது இந்த மாடு இல்லை, இதோட முன்னோர்கள். அந்த பழக்கத்தில் அதுங்க வந்து இன்னமும் இதே வழியில் தான் போகுது, இதே வழியில் தான் போகுதுங்க, இதே வழியில் தான் வருதுங்க. இந்த பாலத்தை பயன்படுத்துறது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இது தாண்டி அங்கே ஒரு பீச்சுக்கிட்ட, சில்வர் பீச்சுக்கிட்ட இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி தான் மாடு வந்து இதாகும். இது தரப்பாலத்தோட சுவடு. இது தரப்பாலம் அந்தாண்ட போயிருக்கு. அது நீந்தியே தான் கிடக்குங்க. இது வாட்டியில் பல வருஷமாக பார்த்துருக்கேன், மேலே வந்தது கிடையாது. நீந்தியே வரும், நீந்தியே போயிடும் மாடுங்க. அதாவது இதோட முன்னோர்கள் செஞ்சுருக்குங்க, அப்படியே தொடர்ச்சியாக வழியாக அதுக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க அந்த ஒரே பழக்கத்தில். இந்த வலசை யானை பாதைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இது எருமை பாதை. 2 மாடும் மீட் பண்ண போகுது. முழுகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த மாடு. வழி விடுது. அந்த மாடும் அந்த பாதையிலே போகுது. இது நமக்கு டைம் ஆகுது, அது நீந்த தெரியும். எஸ்கேப் ஆகுது. ஓகே.